எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தமிழ்ச்செல்வன். இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுக்கால ஒரு கிராமத்தில் பருத்தி செடிக்கு ஆர்கானிக் முறையில் உரம் வைக்க போகிறோம். இன்னைக்கு நிறைய விவசாயிகள்கிட்ட இருக்கிற ஒரு மாய பிம்பம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு மூட்டை கணக்கில் உரம் போட்டால் தான் நம்ம நல்ல உரம் கொடுத்ததா ஒரு பிம்பத்தை கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஏற்படுத்தி வச்சிருக்கு. நாம் அதை முற்றிலும் இன்னைக்கு உடைக்க போகிறோம். இப்போ நான் அரை ஏக்கருக்கான உரம் எடுத்திருக்கேன். அதில் 5 கிலோ கிரானுல்ஸ் இருக்குது, 1/4 கிலோ நேனோடெக் உரம் எடுத்திருக்கோம். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டிவேட்டர் எடுத்திருக்கோம். இந்த 5.25 கிலோ வச்சு தான் அரை ஏக்கருக்கு நம்ம உரம் கொடுக்க போகிறோம். இதில் என்ன பலன் இருக்குது, எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 5.25 கிலோ உரம் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் உரமாக போதும். ஆனால் விவசாயிகள் இதுக்கு முன்னாடி 50 கிலோ 100 கிலோ இந்த மாதிரி மூட்டை கணக்கில் போட்டதால் அவங்களால 5.25 கிலோவை ஈவனாக போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா தேவையான அளவு மணல் எடுத்துக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு 45 கிலோ மணல் எடுத்துருக்கோம். அது கூட நம்மளோட அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸை போடுறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தில் மக்காத பொருட்களை குப்பையை மக்க வைக்கும். நீங்கள் உரம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதையும், ஏற்கனவே நம்ம பயன்படுத்தின உரம் மக்காமல் இருந்துச்சுன்னா அதையும் மக்க வைக்கும். ரெண்டாவது, மக்கின உரத்தை உடனடியாக நம்ம தாவரத்துக்கு எடுத்து கொடுக்கும். மண்ணில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நிலத்தில் நுண்துளைகளை அதிகரிக்கிறதால காற்றோட்டம் அதிகமாகும். காற்றோட்டம் அதிகமாச்சு அப்படின்னா இனப்பெருக்கத்தன்மை நல்லா இருக்கும். இந்த வேலையை தான் இந்த ஹியூமிக் கிரானுவல்ஸ் செய்யுது. இதுக்கு அடுத்து நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரி நானோடெக்ன்ற உரத்தை போடுறோம். இதில் 7 விதமான நுண்ணூட்டச்சத்து இருக்குது. எல்லாருமே பிரைமரி, அதாவது முதல்நிலை ஊட்டச்சத்துக்களை மட்டும் நம்ம கொடுத்துட்றோம். 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களையும் நுண்ணூட்டச்சத்துக்களையும் நம்ம செடிகளுக்கு கொடுக்குறதில்ல. இது எதனால் அந்த நுண்ணூட்டச்சத்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பருத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா சப்பை கொட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நுண்ணூட்டச்சத்து இல்லாததுனால தான் சப்பை கொட்டுது. இப்போ சப்பை கொட்டுறதை குறைக்கிறதுக்காகவும் அதில் வர்ற காயோட சைஸ் பெருசாக இருக்கிறதுக்காகவும் எடை அதிகமாக இருக்கிறதுக்காகவும் இந்த நானோடெக் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கோம். இது கூட இப்போ நம்ம கடைசியாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, அக்ரி 82 இந்த உரங்களை எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவ வைக்கிறதுக்கும், அந்த உரத்தை வேகமாக வேலை செய்ய வைக்கிறதுக்கும், அந்த வேறு முடிச்சுகளில் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கும் நம்ம இந்த அக்ரி 82 லிக்விடை இதில் கலந்துருக்கோம். இப்போ நம்மளோட உரம் தயாராகிடுச்சு. இப்போ அவங்க எடுத்துகிட்டு போய் ஒரு செடிக்காக போட போகிறாங்க. போட்டதுக்கப்புறம் பார் அணைக்க போகிறோம். பார் அணைச்சிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்படி தான் போடுறேன், அவ்வளோதான். ஆர்கானிக் முறையில் உரம் கொடுக்கலான்னு ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சிக்கு நமக்கு ஒரு விவசாயி உறுதுணையாக, சரி நான் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவரோட வயலில் இருந்தால் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்கில் பண்ணால் நமக்கு ஈல்டு நிறையா வராது அப்படின்றதும், ரெண்டாவது மூட்டையாக கொட்டியே விளையாத பங்கில் எப்படி நீங்கள் கிலோ கணக்கில் போட்டு மூலமாக விளையும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறதில்ல. முயற்சிக்கு நமக்கு உறுதுணையாக இருக்க போகிற விவசாயியோட பேர் மகேந்திரன். இப்போ அவரை பற்றி கேட்கலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நாளாக இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ எனக்கு 49 வயசு ஆகுது. எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 18 வயசுலேருந்து நான் பண்ணுறேன், தந்தைக்கு பிறகு. இப்போ கெமிக்கல் உரத்துலேருந்து ஆர்கானிக் மாறணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதை வச்சு யோசிச்சிருப்பீங்க, இது ஒத்துவராதா அப்படின்ற போது உங்களுக்கு எது தடையாக இருந்துச்சு கெமிக்கல்லேருந்து ஆர்கானிக் மாறுறதுக்கு? கெமிக்கல்லேருந்து ஆர்கானிக் மாறுறது வளர்ச்சி முறை, மற்றபடி ஈல்டு, இதெல்லாம் இது மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம அப்பா காலத்தில் தான், பாட்டங்காலத்தில் எப்படின்னாக்கா நான் மாட்டு சாணியை உரமாக்கி அவங்க அதை வச்சு விளைய வச்சுருந்துருக்காங்க. அதில் கம்மியாக தான் விளைஞ்சுதான், சொல்ல கேள்வி தான். மாவுக்கு 2 மூட்டை தான் நெல்லே விளையுமா. அப்படிங்கும்போது இப்போ மாவுக்கு இன்னைக்கு 14 மூட்டை 15 மூட்டை வருது. அப்படிங்கும்போது அதிக விளைச்சல் வருதுன்னா நமக்கு ஒரு பிரமிப்பில் தான் நம்ம கெமிக்கலை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தற்காலிகமாக என்ன செய்யுதுன்னாக்கா, நோய் நொடி வர்றதுக்கு காரணம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வு ஆகிட்டோம். டிவி பார்க்குறோம். அப்படிங்கும்போது அப்போ நியூஸ் இப்போ கேட்குறோம். இப்படி விழிப்புணர்வாகி பழக்க வழக்கம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அப்போ ஏன் நம்ம ஆர்கானிக் முறையில் நம்ம அப்போ காலத்தில், பாட்டங்காலத்தில் மாட்டு சாணியை நாட்டு உரமாக்கி அதை பண்ணாங்க. நம்ம ஆர்கானிக் முறையில் உரங்குறாங்களே, அதை ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு மனசும் சொன்னிச்சு, மூளையும் யோசிச்சுது. அப்போ நம்ம செஞ்சு பார்ப்போம். அப்போ யார்கிட்ட போய் அணுகலாம் அப்படிங்கும்போது தான் சார் உங்களை பார்த்து ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார்,
இந்த மாதிரி ஒரு சார் இருக்காரு அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது அதுபடி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, இந்த கெமிக்கல்ல இருந்து நம்ம ஆர்கானிக் முறைக்கு மாறுறது மூலமா நமக்கு 2 பலன் இருக்கு. ஒன்று வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு உற்பத்தி பண்றோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு நம்ம கொடுக்க போற மிகப்பெரிய சொத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்ல மண் வளம், ஆரோக்கியமான உடல். இதுதான் வந்து பெரிய சொத்தா இருக்கும். ஸோ நம்மளால மண் வளத்தையும் காப்பாற்ற முடியும். நீங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி டபுள் ட்ரிபிளாலாம் வரும் அப்படிலாம் நான் உங்களுக்கு கமிட்மெண்ட்லாம் கொடுக்கல. நீங்க போட்டதுக்கு உங்களுக்கு நஷ்டம் இல்லாம லாபத்தோட தான் அதில் வரும் இந்த கண்டிப்பா இந்த ரிசல்ட். நம்ம இப்போ அடுத்து ரிசல்ட் வரும்போது மீண்டும் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட ரிசல்ட்டை பார்த்து அதை ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து பல பேருக்கு அந்த விழிப்புணர்வை நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். எங்களோட முயற்சிக்கு உறுதுணையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி.